ப்ரீச் ப்ரெசன்டேஷனுக்கு நார்மல் டெலிவரி ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்த ஆய்வுகளில் மதருக்கும் சரி பேபிக்கும் சரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் அப்சர்வ் பண்ணாங்க. ஸோ இதில் முக்கியமான காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கம்மிங் ஹெட் காம்ப்ளிகேஷன். அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ நார்மலாக இப்போ பேபி வந்து ஹெட் டவுன் பொசிஷனில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேபியோட பார்ட்ஸ்லேயே இந்த பேபியோட தலைப்பகுதியும் ஷோல்டர் பகுதி தான் இருக்கிறதுலே வைடஸ்ட் போர்ஷன். நார்மலாக ஹெட் டெலிவரி ஆகும்போது ஃபஸ்ட்டு இந்த ப்ராட் போர்ஷன் கீழே வந்ததுக்கப்புறம் ஈஸியாக இந்த நேரோ போர்ஷன் வந்துடும். ஆனால் ப்ரீச் டெலிவரியில் என்ன ஆகும்னா பேபியோட நேரோ போர்ஷன் ஃபஸ்ட்டு வரதுனால சில நேரங்களில் பாப்பாவோட இந்த தோல் பகுதியும் இந்த ஹெட் பகுதியும் ஸ்டக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதனால் பேபிக்கு நிறைய சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், ஃப்ராக்சர்ஸ் கூட வரலாம். மதருக்கும் எக்ஸசிவ் டேர்ஸ் ஒரு எக்ஸசிவ் ப்ளீடிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ப்ரீச் ப்ரெசன்டேஷன் இருக்கும்போது சேஃபஸ்ட் டெலிவரி மெத்தட் சிசேரியனுங்கிறத கொண்டு வந்தது. தேங்க்யூ.